Guten Tag. Willkommen zurück. First video நம்ம introduction எப்படி பண்றதுன்னு படிச்சிருந்தோம். So second video கூட same lesson தான் Guten Tag. நம்ம எடுத்திருக்கிற மெட்டீரியல் வந்து Netzwerk Neu A1 course book. அதுதான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம். இதுல வந்து நம்ம தமிழ்ல எப்படி பெரியவங்க கிட்ட ஃபார்மலாவும் சின்ன பசங்க கிட்ட இன்ஃபார்மலாவும் பேசுறோமோ சேம் அதே மெத்தட் தான் நம்ம ஜெர்மன்லயும் இருக்கு. ஃபார்மல் அண்ட் இன்ஃபார்மல் வேல எப்படி பேசுறது அப்படின்னு இங்க பாத்தீங்கன்னா நேம்ஸ் கேட்கறதுக்காக ஒரு 3 டைப்ஸ் இருக்கு. மூணுத்துல எது கேட்டாலும் உங்களுடைய பேர் என்ன அப்படின்னு கேட்கறது தான் இருக்கும். ஸோ வி ஹைசன் ஜி, வி ஹைசன் ஜி. Wie ist Ihr Name? Wie ist Ihr Name? Name நம்ம இங்கிலீஷ்ல நேம் சொல்லுவோம், ஸ்பெல்லிங் சேம் தான், பட் ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகுது. Name. Wer sind Sie? Wer sind Sie அப்படின்னா who are you? ஸோ இதில் எது கேட்டாலுமே உங்களுடைய நேம் என்னன்னு ஃபார்மல்ல கேட்குறோம். ஸோ இன்ஃபார்மல்ல நம்ம யார்கிட்ட பேசுவோம்? சின்ன பசங்க கிட்ட, நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், க்ளோஸா இருக்கிறவங்க கிட்ட நம்ம இன்ஃபார்மலா பேசுவோம். ஃபார்மல் வந்து ஸ்ட்ரேஞ்சர்ஸ் கிட்ட பேசுவோம், பாஸ் கிட்ட, ஸோ மேனேஜர்ஸ் கிட்ட, அந்த மாதிரி பேசும்போது நம்ம ஃபார்மல் யூஸ் பண்றோம். இன்ஃபார்மல்ல எப்படி கேட்கலாம்? வி ஹைஸ்ட் டு, வி இஸ்ட் டைன் நாம, வேர் பிஸ்ட் டு. ஸோ இது எல்லாமே இன்ஃபார்மல்ல உங்களுடைய பேர் என்ன. ஸோ இது லிட்ரலாக எதுவுமே டிரான்ஸ்லேட் பண்ணக்கூடாது ஜெர்மன் டு இங்கிலீஷ் அப்படின்னு. ஒருவேளை நீங்கள் லிட்ரலாக பண்ணிங்கன்னா ஒரு மீனிங்ஃபுல்லான சென்டென்ஸு நம்மளுக்கு கிடைக்காது. ஸோ நேம் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு இந்த 3 டைப்ஸில் இந்த 3த்துல எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். வேர் பிஸ்து அப்படின்னா ஹூ ஆர் யூ. இதுக்கு ரிப்ளை எப்படி சொல்லணும்? ஸோ இஷ் ஹைசே, என்னுடைய பெயர் இஷ் ஹைசே கிரேசி சாம்சன், இல்லை மை நாம இஸ்ட் ரவிக்குமார், இஷ் பின் ஜான்சன் குமார். ஸோ இஷ் ஹைசே வந்து செமி ஃபார்மல், நீங்கள் ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணலாம், கேஷுவல் இன்ட்ரடக்ஷன் கூட நீங்கள் இஷ் ஹைசே யூஸ் பண்ணிக்கலாம். மை நாம வந்து மோஸ்ட்லி அவங்க ஃபார்மலுக்கு யூஸ் பண்ணுவாங்க. இஷ் பின் வந்து கேஷுவலாக பேசுறதுக்கு இஷ் பின் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இது 3த்துல எது கேட்டாலும் உங்களோட நேமு, இதுக்கு ரிப்ளை வந்து நீங்கள் இஷ் ஹைசர், இல்லை மை நாமா இஸ்ட், இல்லைன்னா இஷ் பின். அதுக்கு அடுத்தது நம்ம என்ன கேட்க போறோம்? ஓஹர் காமன்ஸ், எங்க இருந்து வரீங்க? வேர் ஆர் யூ ஃப்ரம். ஸோ அப்படி கேட்கும்போது ஓஹர் காமன் ஜி. இதுவே இன்ஃபார்மலாக கேட்கும்போது ஓஹர் காம்ஸ்ட் டூ, இஷ் காமே ஹவுஸ் இண்டியன். ஸோ நான் இந்தியாவிலேருந்து வரேன் அப்படின்னா இஷ் காமே ஹவுஸ் இண்டியன். அதே போல எங்க இருக்கிறீங்க அட் ப்ரெசன்ட். ஸோ எங்கேருந்து வரீங்கன்னும் போது உங்களோட நேட்டிவ் பிளேஸ் கூட நீங்க சொல்லலாம். ஸோ இங்கே வந்து ஓ ஓனன்சினா வேர் டு யூ லிவ். ஸோ அந்த வேர் டு யூ லிவ் அட் ப்ரெசன்ட் நீங்கள் எங்கே இருக்கிறீங்க. ஸோ நம்ம இங்கேருந்து ஒருவேளை ஜெர்மனி போனோம்னா ஜெர்மனியில் எந்த ஊரில் இருக்கிறோம், பெர்லினா, அந்த மாதிரி அந்த ஊரில் இருக்கிற நீங்கள் லிவிங் பிளேஸ், நீங்கள் இருக்கிற இடம் சொல்லணும். ஃபார்மலில் ஓ ஓனன் ஜி, ஓ ஓன்ஸ்ட் டு, இஷ் ஓனே இன் சென்னை தமிழ்நாடு. இப்படி பதில் சொல்லலாம். அடுத்த கேள்வி வந்து என்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க? வெல்ஷ், ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரெஷன், ஜி. ஸோ வெல்ஷன்னா விச், ஸ்ப்ராக்கன், ஸ்ப்ரெஷன் ஒரே ஒரு எழுத்து தான் மிஸ்ஸிங். இங்கே வந்து இங்கே ஏ இருக்கு, இங்கே இ இருக்கு. ஸோ ஆனால் ப்ரொனன்சியேஷன் பாருங்க, ஸ்ப்ராக்கன், இங்கே ஸ்ப்ரெஷன். ஸோ ஸ்ப்ரெஷன் ஜி. ஸ்ப்ராக்கன் அப்படின்னா லாங்குவேஜஸ், ஸ்ப்ரெஷன்னா டு ஸ்பீக். வெல்ஷ், ஸ்ப்ராக்கன், ஸ்பிக்ஸ் டு. ஸோ என்ன லாங்குவேஜஸ் நீ பேசுவேன்? இஷ் ஸ்ப்ரெஷ இங்கிலீஷ் ஓன் தமிழ். ஸோ உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியுமோ, பேச தெரியுமோ, அது எல்லாமே நீங்கள் இங்கே ஆட் பண்ணிக்கலாம். அதோட சேர்த்து இஷ் லேர்னே டாய்ச். ஸோ நான் ஜெர்மன் படிக்கிறேன் அப்படின்னு இதுவும் நீங்கள் ஆட் பண்ணலாம். டாய்ச்னா ஜெர்மன் லாங்குவேஜில் அந்த அவங்களோட லாங்குவேஜ்க்கு டாய்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜெர்மனியை வந்து அவங்களோட லாங்குவேஜில் டாய்ச்லாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. டாய்ச். ஸோ வி ஆர் லேர்னிங் டாய்ச். ஸோ வி ஆர் கெயின் இன்ஸ் டாய்ச்லாண்ட். ஸோ நம்ம ஜெர்மனிக்கு போகிறோம் அப்படின்றது டாய்ச்லாண்ட். அடுத்த கேள்வி, உங்களோட டெலிஃபோன் நம்பர் என்ன, இல்லை உங்களோட மொபைல் நம்பர் என்ன அப்படின்னு கேட்கறதுக்கு வி இஸ் டியர் டெலிஃபோன் நம்பர்.
ஸோ வி இஸ் தைன டெலிஃபோன் நம்பர். ஸோ இயர்னா உங்களுடைய, தைனன்னா உன்னுடைய, மைன டெலிஃபோன் நம்பர் இல்லை மைன ஹேண்டி நம்பர் இஸ்ட் அப்படின்னு சொல்லி. ஹேண்டி நம்பர்னா உங்களோட மொபைல் நம்பர். வி இஸ் இயர் ஹேண்டி நம்பர், வி இஸ் தைன ஹேண்டி நம்பர். ஸோ மைன ஹேண்டி நம்பர் இஸ்ட் அப்படின்னு உங்களோட ஹேண்டி நம்பர் சொல்லலாம். இப்போ ஏதோ உங்களுக்கு புரியல அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன கேட்பாங்கன்னா, நம்மளோட இந்தியன் நேம்ஸோ இல்லை எந்த நேம்ஸாக இருந்தாலுமே ஒவ்வொருத்தருக்கும் ஸ்பெல்லிங் டிஃபர் ஆகும் இல்லைங்களா? ஸோ அந்த ஸ்பெல்லிங்க்கு அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, ஸ்பெல் பண்ணுங்க உங்களோட நேம் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அதுக்கு என்ன சொல்லுவாங்க, கர்னன் ஜி தாஸ் புக்ஸ்டாபியரன் அப்படின்னா குட் யூ ஸ்பெல் இட். அதே மாதிரி இன்ஃபார்மலாக கேட்கணும்னா கான்ஸ் டூ தாஸ் புக்ஸ்டாபியரன், புக்ஸ்டாபியரன்னு ஸ்பெல் பண்ணுங்க. ஸோ என்னோட நேம் வந்து கிரேசி இல்லைங்களா? ஸோ நான் அதை எப்படி புக்ஸ்டாபியர்னு சொல்கிறேன்னா, நான் உங்களுக்கு ஆல்ஃபபெட் சொல்லும் போது இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியும். கே எர் ஆ சே உப்சிலான். ஸோ இதுதான் நீங்கள் எழுதும் போது கிரேசின்னு என்ன ஸ்பெல்லிங் இருக்கோ அந்த ஸ்பெல்லிங் இங்கிலீஷில் இருக்கிற மாதிரியே தான் எழுதுவீங்க. அதில் எந்த சேஞ்சஸுமே கிடையாது. ஆனால் நீங்கள் எப்போ இந்த ஸ்பெல்லிங் சொல்லணும்னா அவங்க ஸ்பெல்லிங் கேட்டால் மட்டும்தான் இது யூஸ் ஆகும், மற்றபடி யூஸ் ஆகாது. ஸோ வி ஆல்ட் ஜின் ஜி அப்படின்னா உங்களுடைய ஏஜ் என்ன, வி ஆல்ட் ஜின் ஜி. அதே மாதிரி வி ஆல்ட் பிஸ் டூ. ஸோ உன்னுடைய ஏஜ் என்ன. இஷ் பின் 35 Jahre alt. I am 35 years old. ஸோ இந்த நம்பர்ஸும் ஆல்ஃபபெட்டும் நம்ம இப்போ கற்றுக்க போகிறோம். அது வரைக்கும் மறுபடியும் நீங்கள் இந்த வீடியோவை மறுபடியும் ரீப்ளே பண்ணி பார்த்துட்டே இருங்க, படிச்சுட்டே இருங்க எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதுன்னு. இதெல்லாம் படித்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம ஆல்ஃபபெட். ஸோ ஜெர்மன் ஆல்ஃபபெட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிலீஷில் எத்தனை 26 லெட்டர்ஸ் இருக்கு இல்லைங்களா? சேம் அதே தான் இருக்கும், பட் ப்ரொனன்சியேஷன் மட்டும் டிஃபர் ஆகும். ஸோ ப்ரொனன்சியேஷன் என்ன வரும் நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன், அதை நீங்கள் நல்லா கவனமாக கேளுங்க. ஆ பே சே டே ஏ எஃப் கே ஹா இ யட் கா எல் எம் என் ஓ பே கு எர் எஸ் டே உ ஃபவ் வே எக்ஸ் உப்சிலான் செட். அதே மாதிரி 4 எக்ஸ்ட்ரா எழுத்துக்கள் இங்கே அடிஷ்னலாக இருக்கும். அதுக்கு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஏஓயுக்கு மேலே 2 டாட்ஸ் வைப்பாங்க. இந்த 2 டாட்ஸ்க்கு வந்து உம்லவுட் அப்படின்ற பேர். நம்ம எப்படி ஃபுல் ஸ்டாப், கொமா, செமிகாலன் அந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் பேர் இருக்கு இல்லைங்களா? அதே மாதிரி இந்த 2 டாட்ஸ்க்கு வந்து அவங்க உம்லவுட் அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட ப்ரொனன்சியேஷன் டிஃபர் ஆகும் உங்களுக்கு. அதே மாதிரி இது வந்து பி மாதிரி பெரிய பீட்டா சிம்பிள் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சிம்பிள் இருக்கும். ஆனால் இது வந்து இதோட என்னன்னா டபுள் எஸ் எங்கெல்லாம் டபுள் எஸ் போடணுமோ அங்கே மோஸ்ட்லி இங்கே இந்த லெட்டர் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் அவங்களோட ப்ரொனன்சியேஷனில் எப்படி சொல்கிறாங்கன்னு நான் உங்களுக்கு ப்ளே பண்ணி காமிக்கிறேன். A B C D E F G H I J K L M N O P Q R S T U V W X Y Z Ä Ö Ü S Z. ஸோ இப்படியே நீங்கள் இந்த இதுவே நல்லா ஆல்ஃபபெட்ஸ் எல்லாம் நல்லா படிச்சுக்கோங்க. இது எங்கெல்லாம் ஸ்பெல் பண்ண சொல்லுவாங்களோ அந்த இடத்துல தான் உங்களுக்கு யூஸ் ஆகும், மற்றபடி வேற எங்கேயும் யூஸ் ஆகாது. அதே மாதிரி நம்ம நம்பர்ஸ் கற்றுக்க போகிறோம். ஸோ நம்பர்ஸ் இங்கே நிறைய இருக்குது, பட் நம்ம முக்கியமான நம்பர்ஸ் இப்போ ஆல்ஃபபெட்டை நம்ம என்ன சொல்லுவோம்னா தஸ் ஆல்ஃபாபெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்பர்ஸ் வந்து ஜாலன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ நான் நம்பர்ஸ் சொல்கிறேன் நான் 20 வரைக்கும். ஸோ 1 2 3 4 5 6
sieben, acht, neun, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இதோட ஆடியோ கூட நான் ப்ளே பண்ணுறேன். 0, 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15, 16, 17, 18, 19, 20. ஸோ இது கேட்டோம் இல்லைங்களா? இப்போது ஆல்ஃபபெட்டில் வந்து சிலது உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இங்கிலீஷில் வந்து நம்ம ஏ சொல்லுவோம், அதனால ஆனால் ஜெர்மனில் ஆ சொல்லணும். ஆ, பே, சே, டே, ஏ. ஸோ இங்கிலீஷில் இ லெட்டர் வரும்போது நம்ம ஏ சொல்லுவோம். ஸோ ஏ, எஃப், கே, ஹா, இ. ஸோ ஐ வரும்போது இ சொல்கிறோம். ஜே வந்து யாட், வை ப்ரொனவுன்ஸ் பண்ணணும். ஜே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் ஜூலியா அப்படின்னு பேர் இருந்துச்சுன்னா யூலியா அப்படின்னு தான் அவங்க சொல்லுவாங்க. ஸோ யாட், கா, எல், எம், என், ஓ, பே, கு, ஆர், எஸ், டே, ஓ, ஃபவ். வி வர இடத்துல ஃபவ், ஃபவ். ஸோ ஃபியர், நம்ம இப்போ ஃபோருக்கு ஃபியர் சொன்னோம் இல்லைங்களா? வியர் சொல்லக்கூடாது. எங்கெல்லாம் வி வருது அங்கே மோஸ்ட்லி நம்ம என்ன ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம்? எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணுவோம். வே, எக்ஸ், இப்சிலான், செட். ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. ஆ, ஆ எடுத்து ஏ இடத்துல ஆ சொல்லணும், ஈக்கு வந்து ஏ சொல்லணும், ஐக்கு வந்து ஈ சொல்லணும், ஜே வந்து யாட். ஸோ மற்றபடி எல்லாமே அதே தான் உங்களுக்கு. ஸோ அது வி வரும்போது எஃப் ப்ரொனவுன்ஸ் பண்ணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இங்கே வந்து நம்ம 20 வரைக்கும் நம்ம பார்த்துட்டோம் இல்லைங்களா? ஸோ 21 இது இது கூட எப்படின்னா 1, 2, 3 இது வரைக்கும் சொல்வீங்க, ஜேன் வரைக்கும். 11, 12 இது சொல்லிட்டு இது வந்து த்ரை ப்ளஸ் இந்த ஜேன் சொல்லணும். த்ரை, ஜேன், ஃபியர், ஜேன். ஸோ 3, 10, 4, 10 அந்த மாதிரி சொல்லணும். ஸோ த்ரை, ஜேன், ஃபியர், ஜேன், ஃபுன், ஜேன், ஜெக், ஜேன், ஜீப், ஜேன், ஆக், ஜேன், நோயின், ஜேன், ஜுவான்சிக். ஸோ இது சொன்னதுக்கு அப்புறமா 21 எப்படி சொல்ல போகிறோம் அப்படின்னா பார்த்தா நம்ம 20 and 1 அப்படின்னு தானே சொல்லுவோம் இங்கிலீஷில். ஆனால் இவங்க எப்படி சொல்லுவாங்கன்னா 1 and 20, 2 and 20, 3 and 20. அதே மாதிரி தான் ein und, உண்டுன்னா and. ein und 20, 2 und 20, 3 und 20, 4 und 20, 5 und 20, 6 und 20, 7 und 20, 8 und 20, 9 und 20, 30. 30க்கு 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஸோ இங்கே த்ரைஸுக்கு தான் அந்த பீட்டா சிம்பிள் வந்திருக்கு, மற்றது எல்லாமே ஜி சிம்பிள் தான் வந்திருக்கு பாருங்க. ஸோ நம்ம எல்லாமே 13, 14, 15க்கெல்லாம் ஜேன் 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 அப்படின்னு ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? அதே மாதிரி 20, 30, 40க்கெல்லாம் ஜிக் 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 அப்படின்னு இருக்கும். த்ரைசிக், ஃபியர்சிக், ஃபும்சிக், ஜெக்சிக், ஜீப்சிக், ஆக்சிக், நோயின்சிக் அப்படி இருக்கும். ஸோ இதுவும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. ஸோ இமெயில் ஐடி சொல்லும்போது நம்ம என்ன சொல்லுவோம்? அந்த சிம்பிள்ஸ் இருக்கும் இல்லைங்களா? ஆட்டுக்கு ஆட்டு தான் சொல்லுவாங்க, டாட்டுக்கு வந்து புங்க்ட் புங்க்ட் சொல்லுவாங்க, மைனஸ்க்கு மீனூஸ், அண்டர்ஸ்கோருக்கு உண்டஸ்ட்ரிஷ். ஸோ ஆட், புங்க்ட், மீனூஸ், உண்டஸ்ட்ரிஷ். அதே மாதிரி சில எழுத்துக்கள் ஃப்ரேசஸ் எல்லாம் கூட நம்ம படிச்சுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு எதாவது கேட்கல, அதுக்கு என்ன பண்ணுறது? வி பிட்டர் அப்படின்னா பாடன், வி பிட்டர். அதே மாதிரி மறுபடியும் இன்னொரு டைம் சொல்லணும், இல்லை 1 more டைம் ரிப்பீட் பண்ணோன்னா என்ஷோல்டிகும் நான் கைன்மால் பிட்டர், என்ஷோல்டிகும் நான் கைன்மால் பிட்டர். புரியலன்னா தஸ் ஃபர்ஸ்டே ஹே இஷ் நிஷ்ட், தஸ் ஃபர்ஸ்டே ஹே இஷ் நிஷ்ட்.
ஸ்லோவாக சொல்லணும்னா bitte ein bisschen langsamer, bitte ein bisschen langsamer. ஸோ இதுதான் உங்களுக்கு, இது நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இந்த மாதிரி ஃப்ரேசஸ் எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். சரிங்களா? ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லணும்னா ich bin Gracie, ich bin 35 Jahre alt, ich komme aus Andhra, ich wohne in Chennai, ich spreche Tamil, English und Hindi, ich lerne Deutsch. ஸோ இதே ஃபார்மேட்டில் உங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்கிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களோட நேம் சொல்லுங்க, உங்களோட ஏஜ் என்னன்னு சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து வரீங்க, உங்களோட நேட்டிவ் பிளேஸ் என்ன, எந்த ஊரில் ஸ்டே பண்ணியிருக்கீங்க, என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவீங்க, என்ன லாங்குவேஜ் கற்றுக்குறீங்க. ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் நம்ம கொஞ்சம் படிக்க போகிறோம். ஸோ இதே தான் ஆல்ஃபபெட் நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தோம். இப்போ லேண்டர் உண்டு ஸ்ப்ராக்கன். லேண்டர் அப்படின்னா கண்ட்ரீஸ், ஸ்ப்ராக்கன்னா லாங்குவேஜஸ். ஸோ ஆலிவியா மில்லர் kommt aus den USA. Sie wohnt in San Francisco. Sie spricht English und Deutsch. Sie lernt Spanish. ஸோ இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு புரியுது இல்லைங்களா? ஆலிவியா மில்லர் எங்கேருந்து வராங்க? யூஎஸ்ஏலேருந்து வராங்க. ஸோ ஜெர்மனில் எப்படி சொல்லணும்? USA. ஸோ சி wohnt in San Francisco. அவங்க வந்து சான் பிரான்சிஸ்கோல இருக்கிறாங்க. she speaks she speaks English und Deutsch. sie lernt Spanish. அவங்க ஸ்பானிஷ் கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி பக்கத்தில் இன்னொருத்தர் கேப்ரியல் சாண்டோஸ் kommt aus Brasilien. er wohnt in Deutschland in Köln. er spricht Portugiesisch, Deutsch und English. ஸோ கேப்ரியல் சாண்டோஸ் எங்கேருந்து வராரு? பிரேசில்லேருந்து வராரு. எங்கே இருக்கிறாரு? ஜெர்மனியில், டாய்ச்லாண்டில் இருக்கிறாரு. டாய்ச்லாண்டில் எங்கே? கர்ல். அவர் என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாரு? போர்ச்சுகீஷிஷ், டாய்ச் அண்ட் இங்கிலீஷ். இந்த 3 லாங்குவேஜஸ் அவர் பேசுகிறாரு. அதே மாதிரி அலிசியா கான்டிஷ் ஸ்பிரிcht இட்டாலியனிஷ், பிரான்சோசிஷ் அண்ட் டாய்ச். sie kommt aus der Schweiz und wohnt in Lugano. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு டெக்ஸ்ட்டும் படிக்கும்போது உங்களுக்கு புரியணும் எங்கேருந்து வராங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு டேபிள் இருக்குது பார்த்தீங்களா? ஆலிவியா மில்லர் kommt aus எங்கேருந்து வராங்க, என்ன எங்கே இருக்கிறாங்க, என்ன லாங்குவேஜஸ் பேசுகிறாங்க, என்ன லாங்குவேஜ் கற்றுக்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது பாருங்கள். ஸோ எந்தெந்த ஊரில் என்னென்ன லாங்குவேஜஸ் பேசுவாங்க. ஸோ டாய்ச்லாண்டில், ஜெர்மனியில் என்ன பேசுவாங்க? டாய்ச். ஆஸ்ட்ரைச்லேயும் டாய்ச் பேசுவாங்க. சுவிட்சர்லாந்து, ஸ்வைஸ்னா சுவிட்சர்லாந்து. சுவிட்சர்லாண்டில் என்ன பேசுவாங்க? பிரான்சோசிஷ், இட்டாலியனிஷ், லாட்டோ ரொமானிஷ், என்ன லாங்குவேஜஸ் எல்லாம் பேசுவாங்க. பிரான்சோசிஷ் எந்த ஊரில் பேசுவாங்க? பிராங்க்ரைஷில் பேசுவாங்க. பிராங்க்ரைஷ்னா பிரான்ஸ், பிரான்சோசிஷ்னா ஃப்ரெஞ்ச். பிரேசிலியன். ஸோ ஒவ்வொரு ஊர்லேயும் நம்ம என்ன பேசுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு டேபிள் இருக்குது. ஸோ அவங்க லாங்குவேஜஸ்லேயே ஒவ்வொரு லாங்குவேஜுக்கும் அவங்களோட நேமில் டிஃப்ரெண்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இங்கே என்னென்னா ஃபார் எக்ஸாம்பிள் சிலதுக்கு எல்லாமே நம்ம த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி ஜெர்மன்ஸும் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில கண்ட்ரீஸ்க்கு அவங்க ஆர்டிக்கல் வச்சுருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஹவுஸ் ஸ்பானியன், ஹவுஸ் மெக்சிகோ. இதுக்கு வந்து ஆர்டிக்கல் கிடையாது, சும்மா ஹவுஸ். ஹவுஸ்னா ஃப்ரம். ஆனால் சுவிட்சர்லாண்ட்லேருந்து வரணும் அப்படின்னா ஹவுஸ் தேர் ஷ்வைஸ். உக்ரைன்லேருந்துன்னா ஹவுஸ் தேர் உக்ரைன், ஹவுஸ் தேர் துர்க்காய், ஹவுஸ் தேர் USA. ஸோ ஃப்ரம் த யூஎஸ்ஏ அப்படின்னு சொல்லும்போது ஹவுஸ் டேன் USA. ஸோ இந்த மாதிரி சிலதுக்கு ஆர்டிக்கல் இருக்கும். அது போக போக என்ன ஆர்டிக்கல், என்ன எப்படி வருது அப்படின்றத நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ இது வரைக்குமே நீங்கள் எல்லாமே நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. மெயினாக என்னென்னா ஃபார்மல் இன்ஃபார்மலில் நம்ம எப்படி கொஷின்ஸ் கேட்கறது. ஸோ இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். இது கேட்டால் ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த இன்ட்ரடக்ஷன் நல்லா படிச்சுக்கோங்க. இந்த வீடியோஸ் ரிப்பீட்டடாக கேட்டு ரிப்பீட்டடாக நீங்கள் அதை ப்ரொனவுன்ஸ் சொல்லி சொல்லி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக வரும். ஸோ உங்களோட இன்ட்ரடக்ஷன் சொல்லணுன்னா இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஆன்சர் சொல்லிட்டீங்கன்னா உங்களோட இன்ட்ரடக்ஷன் வந்துடும். சரிங்களா? ஸோ இதில் என்ன இம்பார்ட்டண்ட்டுன்னா நீங்கள் ஜெர்மனி போனீங்கனாலும் எங்கே போனாலும் நம்மளோட செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இந்த செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எக்ஸாம்லேயும் அவங்க கேட்பாங்க செல்ஃப் இன்ட்ரடக்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு. அதை நீங்கள் கண்டிப்பாக நல்லபடியாக படித்து சொல்லணும். இது நல்லபடியாக படிச்சுன்றதை விட ஸோ யூ ஹாவ் டு
நோ த மீனிங். ஸோ இதுக்கு இதுதான் அப்படின்ற மீனிங் தெரிஞ்சதுன்னா அப்போ உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். மனப்பாடம் பண்ணி சொல்ற மாதிரி இருக்கக்கூடாது, நீங்க கேஷுவலா சொல்ற மாதிரி. இப்போ ஜெர்மன் எப்படி படிக்கணும்னா இப்போ சின்ன குழந்தைங்களே நம்ம எப்படி படிப்போம், எப்படி கத்துக்கிட்டோம், சாப்பிட்டியா தூங்குனியா அப்படின்னு நம்ம பேரண்ட்ஸ் சொல்றது ஒவ்வொரு வார்த்தை இல்லை வெளியில சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம ரிப்பீட் பண்ணி 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 தான் நம்ம கத்துக்கிறோம். அதே மாதிரி தான் நீங்க என்ன பண்ணணும். ஸோ ஒவ்வொரு வார்த்தையும் ரிப்பீட் பண்ணி பண்ணி நம்ம கத்துக்கணும். இதுல ஏன் இப்படி வருது அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி எல்லாம் பண்ணக்கூடாது. ஸோ டீப்பா யோசிக்க எல்லாம் கூடாது. சப்போஸ் நீங்க சொல்லும் போது எங்கேயாச்சும் இந்த ஜெர்மன்லயும் உங்களுக்கு கிராமர் இருக்கு. ஸோ கிராமர் எங்கேயாச்சும் உங்களுக்கு புரியலன்னா நீங்க அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது. ஸோ அடுத்தது போயிட்டு இந்த 2-3 லெசன்ஸ் போயிட்டு அது நம்ம படிச்சுட்டே போகும்போது செகண்ட் லெசன் ஃபர்ஸ்ட் லெசன் கிராமர் உங்களுக்கு செகண்ட் லெசன் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ அதனால உடனே புரியலன்னு சொல்லிட்டு நீங்க அங்கேயே ஸ்டக் ஆகக்கூடாது. ரிப்பீட் பண்ணுங்க, எவ்வளோ முடியுதோ அவ்வளோ ரிப்பீட் பண்ணுங்க, அவ்வளோ கத்துக்கங்க. ஸோ இதில் நீங்கள் எவ்வளோ மணி நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறீங்களோ அதை வச்சு தான் நம்மளுக்கு கன்சிஸ்டன்சி கண்டிப்பாக இருக்கணும். ஒரு நாள் படித்து அடுத்த நாள் 2 நாள் படிக்காமல் மறுபடியும் 3ஆவது நாள் படிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வரவே வராது, புதுசாக இருக்கும். ஸோ டெய்லி ஒரு ½ ஆச்சும் கன்சிஸ்டண்ட்டாக நம்ம இதில் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக நம்மளால படிக்க முடியும். ஸோ ஜெர்மன் ரொம்ப டிஃபிகல்ட்டாக பேச முடியாது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே கிடையாது. படிச்சோன்னா கண்டிப்பா பாஸ் பண்ணலாம், கண்டிப்பா கத்துக்கலாம். ஸோ ஃபாரின் லாங்குவேஜ் கத்துக்கிறதுனால நம்மளுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நேம் கேட்கறதுக்கு 3 விதமா சொல்லியிருக்கேன். வி ஹைசன் சி, வி ஈஸ்ட் இயர் நாம, வேர் சின் சி. அதே மாதிரி வி ஹைஸ்ட் டு, வி ஈஸ்ட் தைன் நாம, வேர் பிஸ்ட் டு. ஸோ இது எது கேட்டாலுமே உங்களோட பேர் என்ன அப்படின்றதுதான். ஃபார்மல் இன்ஃபார்மல்ல பேசுறோம். ஸோ எங்கேருந்து வரீங்க, எங்கே இருக்கிறீங்க. ஓஹர் காமன்சி, ஓஹர் காம்ஸ் டு டூ. இஷ் காமே aus இந்தியன். ஓ ஓனன்சி, ஓ ஓன்ஸ் டு டூ. இஷ் ஓனே இன் சென்னை. Welche Sprachen sprechen Sie? Welche Sprachen sprichst du? Ich spreche English und Tamil. Ich lerne Deutsch. So, wie ist Ihre Telefonnummer? Oder wie ist Ihre Handynummer? Wie ist deine Telefonnummer? Oder wie ist deine Handynummer? So, können Sie das buchstabieren? Wie alt sind Sie? இதெல்லாமே உங்களுக்கு questions. அப்பதான் நீங்க மத்தவங்கள question பண்ண முடியும். ஸோ அவங்கள பத்தி தெரிஞ்சுக்க முடியும். ஸோ ஆல்ஃபபெட் கூட நல்லா படிச்சுக்கோங்க, திருப்பி திருப்பி மறுபடியும் படிங்க, உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ ஆல்ஃபபெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட் எல்லாம் கிடையாது. எங்கேயாச்சும் நேம்ஸு ஸ்பெல் பண்ண சொன்னாங்கன்னா, நேமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் ஸ்பெல்லிங் சொன்னால் மட்டும்தான் இந்த ஆல்ஃபபெட் யூஸ் ஆகும், மற்றபடி யூஸ் ஆகாது. ஏன்னா நம்ம இங்கிலீஷ்லேயே என்ன எழுதுகிறோமோ அதே தான் ஜெர்மன்லேயும் எழுத போகிறோம். ஸோ அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே கிடையாது. ஒன்லி ஸ்பெல் பண்ண சொன்னால் மட்டும்தான் நீங்கள் இதை யூஸ் பண்ணணும் இந்த ஆல்ஃபபெட், மற்றபடி யூஸ் பண்ணாததுக்கு அவசியம் இருக்காது. அந்த நம்பர்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் எதாவது ப்ரைஸ் கேட்கணுன்னாலும் அமௌண்ட் தெரியணும், உங்களோட ஏஜ் சொல்லணுன்னா அமௌண்ட் தெரியணும். ஸோ அங்கே போனீங்கன்னா பஸ் நம்பர், ட்ரெயின் நம்பர், டைம் சொல்லணும். ஸோ இது எல்லாத்துக்குமே உங்களுக்கு நம்பர்ஸ் கண்டிப்பாக தேவைப்படுது. அதனால நம்பர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் கற்றுக்கிட்டே ஆகணும். எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களோட நேமை ஸ்பெல் பண்ணவும் சொல்லுவாங்க. A1 எக்ஸாமில் கண்டிப்பாக உங்களோட நேம் ஸ்பெல் பண்ண சொல்லுவாங்க. அண்ட் நம்பர்ஸ் கண்டிப்பாக எதாவது கேட்பாங்க. அவங்களோட டெலிஃபோன் நம்பர் இல்லை ஏதாவது ஒரு டெலிஃபோன் நம்பர் கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க, நீங்கள் சொல்ல வேண்டியதாக இருக்கும். ஸோ இந்த நம்பர்ஸ் கூட நீங்கள் நல்லா கற்றுக்கோங்க. உங்களோட இன்ட்ரடக்ஷன், Ich bin Gracie, ich bin 35 Jahre alt. இது என்னோட இன்ட்ரடக்ஷன். நீங்கள் இதே ஃபார்மேட்டில் உங்களோட இன்ட்ரடக்ஷன் பண்ணிங்கன்னா ஈஸியாக வந்துடும். Ich komme aus Andhra, ich wohne in Chennai, ich spreche Tamil, English und Hindi, ich lerne Deutsch. ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஷின்ஸ் இருந்தால் கூட நீங்கள் அடுத்தடுத்த லெசன் வரும்போது ஆட்டோமேட்டிக்காகவே உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் ஒன்றும் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஜஸ்ட் லைக் தட் இங்கே எப்படி இருக்கோ அப்படி நீங்கள் படிச்சுக்கலாம். இந்த ஆடியோஸ் எல்லாம் உங்களுக்கு alango.netல உங்களுக்கு ஆடியோஸ் அண்ட் வீடியோஸ் கிடச்சிடும். நீங்கள் அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். அண்ட் leo.orgல மீனிங், ஸோ டிக்ஷனரி மாதிரி. ஸோ இதில் நீங்கள் மீனிங்ஸ் பார்க்கலாம். டீபிள் டிரான்ஸ்லேஷனில் உங்களுக்கு டிரான்ஸ்லேஷன் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் அதை செக் பண்ணிக்கலாம்.
ஸோ alango.net கூகுளில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அது ஹோம் பேஜ் காட்டும். ஸோ அங்கே போய் நீங்கள் நான் இந்த புக்கு தான் யூஸ் பண்ணுறேன். நெட்ஸ்வொர்க் நாய் A1 கோர்ஸ் புக். ஸோ நீங்கள் அந்த சர்ச் பாரில் alango.netல ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா சர்ச் பாக்ஸ் ஒன்று வரும். ஸோ அதில் நீங்கள் இதை டைப் பண்ணி கிளிக் கொடுத்தீங்கன்னா இந்த புக் வரும். இந்த புக்கை ஓப்பன் பண்ணிங்கன்னா கோ டு மீடியான்னு இருக்கும். அந்த மீடியாவுக்கு போனீங்கன்னா ஒவ்வொரு பேஜ் நம்பர்லேயும் உங்களுக்கு ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பேஜ் நம்பரில் ஆடியோ எதாவது இருந்துச்சுன்னா வரும். ஸோ இந்த பேஜ் நம்பர் 13 பேஜ் நம்பர் 13ல் உங்களுக்கு இந்த ஆடியோஸ் எல்லாம் இந்த சிம்பிள் போட்டிருக்கு இல்லைங்களா? ஸோ இந்த ஆடியோஸ் எல்லாம் உங்களுக்கு வந்துடும். ஸோ இந்த ஆடியோஸ் செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி இந்த லெசன் எண்டில் வந்து உங்களுக்கு வீடியோஸ் கூட இருக்கும். ஸோ இந்த வீடியோஸ் கூட நீங்கள் செக் பண்ணிக்கலாம், இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. ஸோ அது தவிர இந்த லாஸ்ட் பேஜ் இருக்குது பாருங்கள், பேஜ் நம்பர் 17. ஸோ இதில் வந்து கோர்ஸ் 1 கிளார் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் லெசன் ஃபுல்லாகவே ப்ராக்டிஸ் பண்ணது இதில் எல்லாமே வந்துடுச்சு. ஸோ இது நம்ம நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஸோ வே ஃப்ராகர், W கொஷன்ஸ், வேர் பெஸ்ட் டூ, வி ஹைஸ்ட் டூ, ஓஹர் காம்ஸ்ட் டூ, ஓ ஓனன்சி. ஸோ இந்த மாதிரி இது இருக்கும். அதே மாதிரி ஆன்சர் பண்ணும்போது கொஷன் பண்ணும்போது வேர்ப் செகண்ட் பிளேஸில் இருக்குது, ஆன்சர் பண்ணும்போது வேர்பு செகண்ட் பிளேஸில் இருக்குது. அதே போல் இது ஜைன் வேர்பு. ஜைன் வேர்புன்னா ஐ ஆம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஐ ஆம், யூ ஆர் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது யூஸ் பண்ணுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு ஐ ஆம், டூ பிஸ்ட்னா யூ ஆர், ஏர் இஸ்ட், ஜி இஸ்ட்னா ஹீ இஸ், ஷீ இஸ், ஜி இஸ்ன்னா யூ ஆர். இது ஃபார்மல்ல சொல்றது. அதே மாதிரி இஷ் ஹைஸே, டூ ஹைஸ்ட், ஏர் ஹைசன்ன்றது வி ஹைசன் ஜி சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? அது இஷ் வந்து இஷ் ஃபர்ஸ்ட் பர்சன், டூ வந்து செகண்ட் பர்சன், ஏர் ஜி வந்து தேர்ட் பர்சன். இதுவும் செகண்ட் பர்சன் ஃபார்மல். ஸோ இது வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் லெசனில் நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னும் டீட்டெயிலாக நான் சொல்லி கொடுக்குறேன். அது வரைக்கும் நீங்கள் நம்பர்ஸ் ஆல்ஃபபெட் ஃபுல்லாக ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இந்த லாஸ்ட் பேஜில் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் லெசன் கம்ப்ளீட் ஆகிடும். அடுத்தடுத்த லெசனில் நம்ம இன்னும் கிராமர் கொஞ்சம் டீப்பாக யோசிச்சு இன்னும் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ டான்கே சார். ஸோ நான் தேங்க்யூ சொல்லியிருக்கேன். டான்கே சார்னா தேங்க்யூ வெரி மச். ஸோ நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள். செகண்ட் லெசன் நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.